ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம டொமேட்டோ ஊறுகாய் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் அப்படின்னா டொமேட்டோ அதிகமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் டொமேட்டோ ஊறுகாய் நம்ம செஞ்சு அதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து போட்டு ஈஸியாக சாப்பிட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊறுகாய் டொமேட்டோ ஊறுகாய் ரைஸ், அதுக்கப்புறம் இட்லி, சப்பாத்தி, இது எல்லாத்தையோடையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டைமும் கொஞ்சம் கம்மியாக எடுக்கும். நம்மளால டக்குன்னு என்னால் குயிக்காக எதுவும் ரெடி பண்ண முடியல, இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஊறுகாய் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஊறுகாய். ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கும் முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் டொமேட்டோ ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஒரு 2 கிலோ போல் நல்ல பழுத்த தக்காளியை எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸு நல்லா பழுத்தது. பார்க்கும்போதே எப்படி இருக்கு இல்லையா, ஆப்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள். டொமேட்டோ மாதிரி இல்லாமல் பார்க்கும்போதே அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய தக்காளியாக பார்த்து நான் வாங்கியிருக்கேன். 2 கிலோ வாங்கியிருக்கேன். 2 கிலோ செஞ்சால் போதும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் கொஞ்சம் கம்மியாக செஞ்சு வச்சுக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக ஊறுகாய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். எனக்கு 2 கிலோ போதும், நான் 2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஊறுகாய் பண்ணுறதுக்கு தக்காளியை கட் பண்ணிக்க போகிறோம். தக்காளியை கட் பண்ணும்போது இந்த காம்பு இருக்கு இல்லையா, இந்த காம்பை கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு பழத்தை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த காம்பு இருந்தால் ரொம்ப நாள் நம்ம ஊறுகாய் வச்சுப்போம். அப்போ கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் தக்காளியை காம்பு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நாம் தக்காளியை கட் பண்ணலாம். இப்போ 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பழத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த காம்பு, இதை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருங்க. ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்படி பழத்தை மட்டுமே 2ஆக கட் பண்ணிக்கோங்க. போதும். இந்த காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு பழம் 2ஆ 3ஆ கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வதக்க போகிறோம். அதை வதக்கும் போதே சேர்ந்து வதங்கிடும். ஸோ இருக்கிற எல்லா பழத்தையும் நீங்கள் இந்த மாதிரி காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வெளியில் போயிட்டு வரோம், அவசரமாக சமைக்கிறதுக்கு டைம் இல்லை, குயிக்காக சமைச்சு சாப்பிடணும், ரொம்ப பசிக்குது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம டக்குன்னு எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதோட ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தி சாப்பிட்டாலும் இல்லை இட்லி வச்சு சாப்பிட்டாலும் கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் டொமேட்டோ சீசன் இருக்கும்போது கம்மியாக டொமேட்டோ விலை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட் பண்ணுற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி அந்த காம்பை கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பழத்தை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வதக்கும் போதே நல்லா வதங்கிடும். ஓகேங்களா? இப்போ நான் 2 kg கட் பண்ண போகிறேன். நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் 2 கிலோ தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேங்க. பார்த்தீங்களா? இப்போ நான் இதோட காம்பு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி 2 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நாம் ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்ல ஒரு அடிகடமான கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் எண்ணெய் இருந்தால் போதும். தக்காளியை வதக்கும் போது அதில் நிறைய தண்ணி பிரிஞ்சு வரும். அதை நல்லா சுண்ட வைக்கணும். அதனால் தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க வதக்கும் போது. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதோட சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? தக்காளியை நான் சேர்த்துட்டேன். 2 கிலோ தக்காளியை இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ நாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு சேருங்க. ஊறுகாயெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா கல்லுப்பு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க, ரெட் கலரில். அப்போ தான் ஊறுகாய் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். ஸோ இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டு இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடுவோம். தக்காளி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஊறுகாய்க்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. அதுக்கு இப்போ நாம் இன்னொரு கடாயில்
தேவையான அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க மசாலாவுக்கு. நான் வந்து எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம். இது ரெண்டும் வந்து இப்போ நான் இதை வறுத்து எடுத்துக்க போகிறேன். இதை வறுத்து நல்லா நாம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுக்கணும். கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு இதை நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியாக அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். அப்போ தான் ஊறுகாய் வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஓகேவா, நல்லா ஒரு பொன்னிறமாக வந்திருக்கு, நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் இதை நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கடுகு வெந்தயம் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அப்போ தான் வந்து நம்ம ஊறுகாயில் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப பைன் பவுடராக வந்து அரைச்சிடாமல் இந்த மாதிரி குறகுறப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பூண்டு. ஓகேங்களா, நான் வந்து நல்லா ஒரு பெரிய சைஸு 2 பூண்டு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நல்லா பெரிய சைஸ் பூண்டு, நல்லா 2 பூண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, பூண்டை வந்து நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 பெரிய சைஸு பூண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி குறகுறப்பாக, ஓகேங்களா, இந்த மாதிரி குறகுறப்பாக வந்து நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து தக்காளி எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து தக்காளி எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு மூடி எடுத்து பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்களா, இப்போ நம்மளோட தக்காளி வந்து நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா, இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து அப்படியே சுண்டி போயிடணும். நல்லா வத்திடுற அளவுக்கு நாம் வேக வைக்கணும். ஓகேங்களா, அப்பப்போ நடுவில் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஓகேங்களா, இவ்வளோ தக்காளி வந்து வேக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்க போகிறேன். ஏன் அப்படின்னா ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வந்து கொஞ்சமாக புளி சேர்க்க போகிறேன். ஓகேங்களா, புளி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நாம் அப்படியே மூடி வச்சிட போகிறோம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு வந்து தக்காளி வெந்திருக்கு. ஓகேங்களா, நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா நாம் வத்துற வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகும்போது நல்லா தெரிக்கும், அதனால ஒரு பிளேட்டு போட்டு மூடிக்கோங்க. இப்போ நம்மளோட தக்காளி வந்து தண்ணியெல்லாம் வந்து வத்திட்டு ஒரு மாதிரி நல்ல திக்கான பதத்துக்கு வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் இந்த பதத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைங்க. ஆற வச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் கூட லைட்டாக வந்து சுண்டிடும். ஸோ அப்புறம் அப்படியே நீங்கள் மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். அடுத்தது தாளிக்க போகிறோம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு அடி கனமாக இருக்கிற ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நிறைய சேர்த்திங்க அப்படின்னா தான் வந்து ஊறுகாய் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 200 இல்லை 300 கிராம் உங்களுக்கு உங்கள் டொமேட்டோ வந்து எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆயிலை நீங்கள் சேர்த்துக்கணும். நான் வந்து 2 கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன் அப்படின்றதுனால ஒரு 200 கிராம் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடியே நாம் தக்காளியை வேக வைக்கும்போது வந்து ஒரு 100 கிராம் ஆயில் சேர்த்துருந்தோம். இப்போ வந்து மொத்தமாக நாம் 300 கிராம் வந்து எண்ணெய் சேர்த்துட்ருக்கோம். எண்ணெய் சூடேறட்டும். இப்போ வந்து எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ வந்து
எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. நாம் இப்போது கடுகு சேர்த்துக்க போகிறோம். இது பொரியும் போது 1 டீஸ்பூன் வந்து சீரகம், அதோட நம்ம ஆல்ரெடி நசுக்கி எடுத்து வச்சுருக்கிற பூண்டு. இந்த பூண்டோட அந்த ஈரத்தன்மையெல்லாம் வந்து சுத்தமாக வற்றி போகிற வரைக்கும் நாம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்தை எடுத்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து நல்லா அதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையெல்லாம் வந்து சுத்தமாக போகிற அளவுக்கு நாம் இதை வதக்கிக்கணும். நல்லா வந்து கருவேப்பிலையும் அந்த பூண்டும் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வந்து எண்ணெயிலேயே வந்து வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும், இல்லைன்னா வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். தண்ணி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து ட்ரை ஆக விடுங்க. இந்த பதத்தில் ஒரு மாதிரி கோல்டஸ்ட் கலரில் வந்து மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த பதத்துக்கு வந்த உடனே நாம் இதோட அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜூஸை, ஐ மீன் தக்காளி தொக்கை வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நாம் அந்த தக்காளி ஊறுகாயை அதோட சேர்த்துட்டோம். அடுத்தது மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்ல காரமாக வந்து சாப்பிடுவோம் அப்படின்றதுனால நல்ல ஒரு பெரிய கரண்டி நிறைய ஒரு 2 கரண்டி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது நாம் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம், அந்த தூளை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதோட கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம டொமேட்டோவை வதக்கும் போது அதோட சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு, நீங்கள் எந்த அளவுக்கு உப்பு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஊறுகாய் வந்து நல்லா கொதிக்க விடணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா இதை அப்படியே இதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஆயில் வந்து அப்படியே சைடில் பிரிஞ்சு வரணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஊறுகாய் வந்து கொதிச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து கொதிக்க வைக்கலாம். இதில் இருக்கிற தண்ணிலாம் வந்து ட்ரை ஆகிடணும். ஓகேங்களா? உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது பத்தலை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். ஒன்றும் யூஸ் இல்லை. தண்ணி மட்டும் படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெட்டுரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் வைக்கிற கடாயாக இருக்கட்டும், கையில் இருக்க கரண்டியாக இருக்கட்டும், வேறு எந்த பொருளையுமே வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க. இல்லைன்னா ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெட்டுடும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது அப்படியே வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நாம் நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு கொதிக்க விட போகிறோம். ஓகேங்களா? ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஊறுகாய் வந்து நல்லா கொதிச்சு சைட்லலாம் வந்து ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. தெரியுது இல்லையா உங்களுக்கு பார்த்தாலே? ஸோ சைட்லலாம் வந்து நல்லா ஆயில் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நாம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 6 மந்த் வரைக்கும் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சூடாக வடித்து எடுத்துருக்கிற ரைஸ் எடுத்துக்கிறேன். அதோட 2 அப்பளம், அப்புறம் இப்போ நம்ம செஞ்சுருக்கிற டொமேட்டோ ஊறுகாய். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இருக்கும் பாருங்கள் ஒரு டேஸ்ட்டு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளோட தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நாக்கு ஊறுதுங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. சுடுது. ரைஸும் சூடாக இருக்குது, ப்ளஸ் ஊறுகாயும் சூடாக இருக்குது. ஆவி பறக்குது பார்த்தீங்களா? ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்க்கணும். இந்த மாதிரி சூடாக இருக்கிற ரைஸில் அந்த ஊறுகாயை போட்டு அப்படியே பிணைஞ்சு சாப்பிடும்போது இருக்கும் பாருங்க ஒரு டேஸ்ட்டு.
அச்சோ என்னங்க எவ்வளோ டேஸ்டா இருக்கு. அப்படியே கொஞ்சமா அப்பளம் எடுத்துக்கலாம். இந்த அப்பளத்தோட இந்த சாதத்தை பிணைஞ்சு சாப்பிடும்போது சீரியஸாவே வேற லெவலுங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஒரே ஒரு கல் மட்டும் கம்மியா இருக்கு. நிஜமாவே வேற லெவல்ல இருக்கு. டெய்லியுமே கொடுத்தா கூட சாப்பிடலாம் போல இருக்கு, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அப்பளத்தை ஒரு கடி கடிச்சுப்போம். ஒரு வாய் சாதம். அப்படியா சூப்பருங்க. காரம்லாம் வந்து பர்ஃபெக்டா செட் ஆயிருக்கு. ஓகேவா? உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கரெக்டாக தான் சேர்த்துருக்கேன். எங்களுக்கு போதுமான காரம். சூப்பராக இருக்கு உண்மையிலேயே. நிஜமாவே சூப்பராக இருக்குங்க. நான் சமைச்சது அப்படின்றதுனால இல்லை, உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. வேற லெவல் டேஸ்ட். இந்த சூடான சாதத்தோட இந்த டொமேட்டோ ஊறுகாயை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் கடிச்சிட்டு சாப்பிடும் போது இருக்கு பாருங்க, வேற லெவல் டேஸ்ட். சரி ஓகே, நான் விட்டா ஒரு சட்டி சோற காலி பண்ணுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ண வரேன். இப்போ நான் கிளம்புறேன். ஓகே, பாய், see you, take care.